السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وخاتم النبيين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد. الحمد لله. அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபை, நாம் அல் கிராஅத்துல் வாலிஹா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கிதாபினுடைய, இந்த புத்தகத்தினுடைய முதலாவது பாகத்தை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளுடைய பாட வரிசை எண் 14. இன்று நாம் பார்க்கக்கூடிய பாட வரிசை 14வது நாளுடைய பாடமாக இருக்கிறது, 14வது வீடியோவாக இருக்கிறது. இந்த பாடத்திலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், முதலாவதாக புதிய வார்த்தைகள், பொதுவாக வரக்கூடிய, எப்பொழுதும் போல எல்லா பாடங்களிலேயும் வரக்கூடிய புதிய வார்த்தைகளை நாம் பார்ப்போம். புதிய வார்த்தைகள், அதற்குரிய அர்த்தங்களை நாம் பார்ப்போம். இரண்டாவதாக அல் ஜும்லத்துல் ஃபிஅலியா. அல் ஜும்லத்துல் ஃபிஅலியா என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அது எவ்வாறு வரும் என்பதை பற்றியெல்லாம் பார்ப்போம். மூன்றாவதாக ஜும்லத்துல் ஃபிஅலியாவை அமைக்கும் முறை, ஃபிஅலை ஜும்லாவிலே இணைக்கும் முறை, இதனை பற்றி இந்த பாடத்திலே பார்ப்போம். முதலாவதாக ஒற்றை வார்த்தைகள், புதிய வார்த்தைகள் இந்த பாடத்திலே என்ன என்பதை முதலில் பார்ப்போம். நவ்வர பார்த்தான், தஹப சென்றான், தஹபத் சென்றாள், ஜலச உட்கார்ந்தான். அடுத்ததாக பிசாத்துன் விரிப்பு, ஃபரிஹ மகிழ்ச்சி அடைந்தான், ஹரஜ வெளியேறினான், ஃபிராஷுன் விரிப்பு. இன்றைய நாளில் நாம் அல் ஜும்லத்துல் ஃபிஅலியா என்றால் என்ன, அல் ஜும்லத்துல் ஃபிஅலியா என்றால் என்ன? அல் ஜும்லத்துல் ஃபிஅலியா என்றால் வாக்கியத்தின் ஆரம்பத்தில் ஃபிஅல் வருவதாகும். வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில், இதற்கு முன்னால் நாம் பார்த்த பாடங்களிலே எல்லாம் வாக்கியத்தினுடைய ஆரம்பத்திலே இஸ்மு வரும். அதாவது அந்த பாடத்தில் இஸ்மு என்று சொன்னால், ஜலச உதாரணமாக எடுத்துக்கொள்வோமேயானால், அல் ஹதீகத்து ஜமீலத்துன், அல் ஹதீகத்து ஜமீலத்து, இது போன்ற இஸ்முக்களை கொண்டு வருவார்கள். இஸ்முக்கள் என்று சொன்னால் பெயர்கள், அவைகளுக்கு இஸ்முக்கள் என்பதாக சொல்லப்படும். ஃபிஆல் என்று சொன்னால் செயல்கள், பெயர்கள் வேறு, செயல்கள் வேறு. இந்த செயல்களை, இந்த செயல்களுடைய வார்த்தைகளை ஒரு வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் கொண்டு வந்தால் அதற்கு ஜும்லத்துல் ஃபிஅலியா என்பதாக சொல்வார்கள். இந்த ஃபிஆலை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம், ஹுவ ஹுமா ஹும், இந்த லமீர்களை நாம் இதற்கு முன்னால் பார்த்தோம். ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன, அன்த அன்துமா அன்தும், அன்தி அன்துமா அன்துன்ன, அன நஹ்னு. இந்த லமீர்களை எல்லாம் நாம் இதற்கு முன்னால் வந்த பாடங்களிலே பார்த்தோம். அதற்குரிய அர்த்தங்களையும் நாம் அறிவோம். இப்பொழுது இந்த லமீர்களை, இதற்கெல்லாம் லமீர்கள் என்பதாக சொல்லப்படும். இவைகளை எவ்வாறு ஒரு செயலோடு இணைப்பது, நாம் தமிழிலே சொல்கிறோம் அவன் சென்றான், உதாரணமாக அவன் சென்றான். இது போல அரபியில் எவ்வாறு ஒரு ஃபியாலை சென்றான் என்பது எவ்வாறு அமைப்பது, அதில் அவன் என்ற எண் என்ற சொல்லை, என்ற லமீரை எவ்வாறு இணைப்பது என்பதை தான் பார்க்க போகிறோம். ஹுவ என்பதை ஒரு ஃபியாலில், சென்றான் என்ற ஃபியாலில் நுழைக்க வேண்டும் என்றால் ذهب என்பதாக வரும். ذهب என்றால் அவன் சென்றான். இப்ப ஹுமா இருவர் சென்றார்கள்
இதனுடைய ஹுமா என்ற லமீரை ஒரு ஃபியாலில் இணைக்க வேண்டும் எனில் தஹபா பா கடைசியில் அலிஃப் என்பதை அதிகப்படுத்த வேண்டும். அப்பொழுது அவ்விருவர் இது ஆண்பாலுடைய லமீர்கள், அவ்விருவர் சென்றார்கள், அவ்விரு ஆண்கள் சென்றார்கள். அவர்கள் பல ஆண்கள் சென்றார்கள் என்ற லமீரை ஒரு ஃபியாலுக்குள் நுழைக்க வேண்டும் எனில் கடைசியில் வாவ் அலிஃபை கொண்டு வர வேண்டும். வாவை சுக்குன் பெற்ற வாவை கொண்டு வர வேண்டும். ذهبு அவர்கள் பல ஆண்கள் சென்றார்கள். ஹிய அவள் என்ற ஒரு பெண்பாலை இணைக்க வேண்டும். இப்பொழுது அவள் சென்றாள் என்று சொல்ல வேண்டும் எனில் ذهبت என்பதாக ஒரு சுக்குன் பெற்ற தாவை அந்த ஃபியாலுடைய அந்த செயலுடைய கடைசியில் அரபியில் கொண்டு வர வேண்டும். ذهبت அவள் சென்றாள். ஹுமா அவ்விரு பெண்கள் சென்றார்கள் என்பதை அறிய வேண்டும் எனில் ذهبتا ذهبتا என்றால் கடைசியில் தா அலிஃபை அதிகப்படுத்த வேண்டும். ذهبتا ஹுமா என்பதை அவ்விரு பெண்கள் சென்றார்கள். ஹுன்ன அவர்கள் பல பெண்கள் சென்றார்கள் என்பதை அவர்கள் பல பெண்கள் என்பதை ஒரு ஃபியாலிற்குள் நுழைக்க வேண்டும் எனில் ذهبن அவர்கள் பல பெண்கள் சென்றார்கள் என்ற அர்த்தம் வரும். அந்த நீ இப்பொழுது முகாத்தப். இதுவரை காயிபினுடைய சீகாவை பார்த்தோம். அதாவது ஒருவர் மறைவாக இருக்கும் சமயம் எவ்வாறு புலங்குவது, அவர், அவர்கள், அவள், இது போன்ற வார்த்தைகள் மறைவாக ஒருத்தர் இருக்கின்றார் என்றால், நமக்கு முன்னால் இல்லை என்றால், அப்பொழுது இந்த வார்த்தைகளை தமிழில் புலங்குவோம். அதுபோல் அந்த நீ ஒருத்தர் நமக்கு முன்னால் இருக்கின்றார், முகாத்தபாக இருக்கிறார் என்றால் அவரை ஹிதாப் செய்து அவரை முன்னிறுத்தி நாம் கூறுவது நீ. இப்பொழுது இவரை இந்த நீ என்ற வார்த்தை எவ்வாறு ஃபியாலுக்குள் நுழைப்பது என்று சொன்னால் ذهبت நீ சென்றாய், நீ சென்றாய். அன்துமா நீங்கள் இரு ஆண்கள், இது நீங்கள் இரு ஆண்கள் சென்றார்கள் என்பதை சொல்ல வேண்டுமெனில் ذهبتما இவ்விடத்தில் தாவிற்கு ஜபர் வைத்து கடைசியிலே ஜபர் வைத்த தாவை கடைசியில் ஃபத்ஹா பெற்ற தாவை கடைசியில் இணைக்க வேண்டும். இங்கு தா மீம் அலிஃப் இந்த எழுத்துக்களை ஃபியாலினுடைய இந்த செயலினுடைய கடைசியில் இணைக்க வேண்டும். அன்துமா நீங்கள் இரு ஆண்கள் சென்றீர்கள். அன்தும் நீங்கள் பல ஆண்கள். இந்த செயல் இந்த வார்த்தையை ஒரு ஃபியாலுக்குள் நுழைக்க வேண்டுமெனில் ذهبتم தா மீமை இணைக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் பல ஆண்கள் சென்றீர்கள். அன்தி நீ ஒரு பெண் என்ற இந்த வாக்கியத்தை ஒரு செயலிற்குள் நுழைக்க வேண்டுமெனில் ذهبتي இந்த தாவில் கஸ்ரா பெற்ற தாவை கடைசியில் அந்த செயலினுடைய கடைசியில் கொண்டு வர வேண்டும். ذهبتي நீ ஒரு பெண் சென்றாய். அன்துமா நீங்கள் இரு பெண்கள். இப்பொழுது எவ்வாறு ஃபியாலை கூற வேண்டுமெனில் ذهبتما நீங்கள் இரு பெண்கள் சென்றீர்கள். இதில் துமா தா மீம் அலிஃப் என்ற வார்த்தையை ஒரு ஃபியாலினுடைய கடைசியில் அதிகப்படுத்த வேண்டும். அடுத்ததாக அன்துன்ன நீங்கள் பல பெண்கள். இப்பொழுது எவ்வாறு அரபியில் சொல்ல வேண்டும்? ஒரு ஃபியாலில் இணைக்க வேண்டுமெனில் எவ்வாறு சொல்ல வேண்டும்? ذهبتن ذهبتن தா நூன் ஷத்தா பெற்ற நூனை தஸ்தீது பெற்ற நூனை அதிகப்படுத்த வேண்டும். ذهبتن நீங்கள் பல பெண்கள் சென்றீர்கள். ஒருத்தர் முன்னாடி இருந்தாலும் சொன்னா அவருடைய சட்டங்கள் இதற்கு மேலே வந்தது. அதுபோல் ஒருவர் மறைவாக இருக்கிறார் நம்மை விட்டும், அவருடைய சட்டமும் மேலே வந்தது. இப்பொழுது நான் செல்வேன், என்னை பற்றி நான் செய்தி அறிவிக்க வேண்டும். எவ்வாறு அரபியில் சொல்வது? அன என்பதாக சொல்வோம். அதனை எவ்வாறு ஒரு ஃபியாலிற்குள் நுழைப்பது என்றால் ذهبت லம்மா பெற்ற தாவை அந்த ஃபியாலினுடைய கடைசியில் அதிகப்படுத்த வேண்டும். ذهبت அன நான் சென்றேன்.
இப்ப நாங்கள் என்பது நஹ்னு என்ற நாங்கள் என்பதை ஒரு ஃபியாலிற்கு நுழைக்க வேண்டுமெனில் ذهب நா, இதில் நூன் அலிஃபை கடைசியில் அதிகப்படுத்த வேண்டும். ذهب நா, நாங்கள் சென்றோம். இது பெண்பாலிற்கும் வரி, இந்த இரண்டும் சரி, இந்த இரண்டும் பெண்பாலாக இருந்தாலும் சரி ஆண்பாலாக இருந்தாலும் சரி இருவருமே இந்த வார்த்தைகளை புழங்க முடியும். அடுத்ததாக இந்த பாடத்திலே பயிற்சி என்பதாக ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். அதாவது ஒற்றை வார்த்தைகளை கொடுத்து விடுவார்கள், அதற்கு பிறகு வாக்கியங்களை நமது முசன்னிஃப் அவர்கள் அமைத்து அதற்குரிய அர்த்தங்களை நாம் பார்ப்போம். அதற்கு அடுத்ததாக சில இடங்களை சில வாக்கியங்களை கொடுத்து சில இடத்தை காலியாக விட்டுவிடுவார்கள். அதில் நாம அந்த இடத்தை நிரப்ப வேண்டும். அவ்விடத்திலே இந்த பயிற்சி என்பது 4 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவதாக ஒரு ஃபியாலிற்கு உரிய லமீர் என்ன என்பதை அறிவது. முதலாவதாக ஒரு ஃபியாலிற்கு என்ன லமீர் வரும். இதற்கு முன்னால் பார்த்தோம் ஹுவ, ஹுமா, ஹுவவிற்கு தஹப என்பது வரும், ஹுமா என்பதற்கு தஹப, தஹபா என்பதாக வரும். இது போல ஒரு லமீருக்குரிய ஒரு ஃபியாலிற்கு தஹபா என்று வந்தால் அதற்குரிய லமீர் என்ன, ஹுமா. இது போன்ற ஒரு ஃபியாலிற்கு தஹப என்ற ஃபியாலிற்கு உரிய லமீர் அதாவது ஹுவ இது போன்ற என்ன என்பதை அறிவது. ஒவ்வொரு ஃபியாலிற்கும் அதனுடைய லமீர் என்ன என்பதை விளக்குவார்கள். அதனை ஒரு பயிற்சியாக நமக்கு அளிப்பார்கள். அடுத்ததாக லமீருக்கு உரிய ஃபியாலை அறிவது, அமைப்பது. இரண்டாவது என்னது, ஒரு லமீரை கொடுத்து விடுவார்கள், ஹுவ என்ற லமீரை கொடுத்து விடுவார்கள், அதற்கு உரிய ஃபியால் அதாவது ذهب இல்ல ஹுமா என்று கொடுக்கப்பட்டிருந்தால் ذهبا, ذهبتما இது போன்ற ذهبا அல்லது ذهبتا இது போன்ற ஒரு ஃபியாலை அமைப்பது எவ்வாறு என்பதை ஒரு பயிற்சியாக நமக்கு அவ்விடத்திலே ஒரு தம்ரீனை நமக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கிறார்கள். மூன்றாவதாக ஜும்லாவில் ஃபியாலை இணைப்பது. அதாவது முசன்னிஃப் அவர்கள் ஒரு ஜும்லாவை கொடுத்து விடுவார்கள், அந்த ஜும்லாவிற்கு தோதுவான ஃபியாலை நாம் அமைக்க வேண்டும். அதில் இஸ்மியா எந்த இஸ்மு வந்துள்ளதோ ஆண் பால் பெண் பால் இவைகளை கவனித்து அந்த ஜும்லாவிற்கு தோதுவான ஒரு ஃபியாலை நாம் அவ்விடத்திலே அமைக்க வேண்டும். நான்காவதாக ஜும்லாவில் லமீருக்கு தோதுவான ஃபியாலை இணைப்பது. அதாவது அந்த ஜும்லாவிலே 4வது தம்ரீன் ஆகிறது, ஒரு லமீரை முசன்னிஃப் அவர்கள் வெளிப்படுத்தி எழுதியிருப்பார்கள். உதாரணமாக அனா என்ற லமீர் உள்ளது, அதற்கு தோதுவான ஒரு ஜும்லாவும் எழுதப்பட்டிருக்கும். அனா என்பதோடு சேர்த்து அனா என்பதை எழுதிவிட்டு அதற்கு பிறகு ஒரு கோடு போடப்பட்டு அதற்கு பின்பாக ஒரு ஜும்லாவை அமைத்திருப்பார்கள். இந்த கோடு போட்ட இடத்தில், கோடிட்ட இடத்தில் ஒரு தோதுவான முத்தக்கல்லிமுடைய ஜும்லாவை அனா என்பதற்கு தோதுவாக, மேலும் பின்னால் வந்துள்ள ஜும்லாவிற்கு தோதுவாக ஒரு சீகாவை ஒரு ஃபியாலை அமைக்க வேண்டும். வாருங்கள் பாடத்திற்குள் போகுவோம். அத்தர்சுல் ஹாமிஸ அஷர, 15வது பாடம். கிதாபிலே இது 15வது பாடம். இந்த பாடத்திலே முசன்னிஃப் அவர்கள் நமக்கு இதிலிருந்து ஜும்லா, இதுவரை நாம் பார்த்தது ஜும்லா ஃபியாலியா, அதாவது அந்த வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் இஸ்மியா, இதுவரை பார்த்தது ஜும்லா இஸ்மியா, அதாவது அந்த வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் இஸ்மு வந்திருக்கும். ஆனால் இதற்கு பின்பாக முசன்னிஃப் அவர்கள் ஃபியாலை பற்றியும் சிறிதாக விளக்குகிறார்கள். அதாவது ஃபியாலை ஒரு ஜும்லாவில் எவ்வாறு இணைக்க வேண்டும், ஃபியால் எவ்வாறு வரும் என்பதை இதிலிருந்து நமக்கு முசன்னிஃப் அவர்கள் விளக்குகிறார்கள். இதனுடைய ஒற்றை வார்த்தைகளையும் நாம் பார்த்து விட்டோம். அத்தில் மீது அந்த மாணவனாகிறவன், ذهب சென்றான், இல பக்கம், அல் மத்ரசதி
பாடசாலையின் பக்கம் சென்றான். அந்த மாணவனாகிறவன் அந்த பாடசாலையின் பக்கம் சென்றான். அத்தில்மீது என்பது முபுத்ததா, ذهب என்பது ஹபர், இலாஜார் அல் மத்ரசதி என்பது மஜ்ரூர். அல் பின்து அந்த சிறுமி, ذهبت சென்றாள், இலா இலல் பைத்தி அந்த வீட்டின் பக்கம் அந்த சிறுமி சென்றாள். அல் பின்து என்பது முபுத்ததா, ذهبت என்பது ஹபர், இலாஜார் அல் பைத்தி என்பது மஜ்ரூர். அல் வலது அந்த சிறுவன், அந்த பையன், ஜலச அமர்ந்தான், அலல் பிசாத்தி அந்த விரிப்பின் மீது அமர்ந்தான். அல் வலது என்பது முபுத்ததா, ஜலச என்பது ஹபர், அல ஜார், அல் பிசாத்தி என்பது மஜ்ரூர். அல் பின்து அந்த சிறுமி, ஜலசத் அமர்ந்தாள், அலல் ஃபிராஷி விரிப்பின் மீது அந்த விரிப்பின் மீது அமர்ந்தாள். அல் பின்து என்பது முபுத்ததா, ஜலசத் என்பது ஹபர், அலா என்பது ஜார், அல் ஃபிராஷி என்பது மஜ்ரூர். அல் புஸ்தானியு அந்த தோட்டக்காரர், நவர பார்த்தார், இலஸ்ஸஹரதி அந்த பூவின் பக்கம் பார்த்தார். அந்த தோட்டக்காரராகிறவர் அந்த பூவின் பக்கம் பார்த்தார். அல் புஸ்தானி என்பது முபத்ததா, நவர ஹபர், இலா ஜார், அஸ்ஸஹரதி மஜ்ரூர். அல் புஸ்தானியு அந்த தோட்டக்காரர், ஃபரிஹ சந்தோஷமடைந்தார், பிஸ்ஸஹரதி அந்த பூவை கொண்டு, அந்த பூவை பார்த்ததை கொண்டு அல்லது அந்த பூவை கொண்டு. அல் புஸ்தானியு அந்த தோட்டக்காரராகிறவர் அந்த பூவை பார்த்ததை கொண்டு, அந்த பூவை கொண்டு சந்தோஷம் அடைந்தார். அல் புஸ்தானி என்பது முபத்ததா, ஃபரிஹ என்பது ஹபர், பிஜார் அஸ்ஸஹரதி என்பது மஜ்ரூர். ஹாமிதுன் ஹரஜ மினல் ஜுனைனதி ஹாமிதாகிறவன், ஹரஜ வெளியேறினான், மினல் ஜுனைனதி அந்த தோட்டத்திலிருந்து, ஹாமிதாகிறவன் அந்த தோட்டத்திலிருந்து வெளியேறினான். ஹாமித் என்பது முபத்ததா, ஹரஜ என்பது ஹபர், மினல் என்பது ஜார், அல் ஜுனைனதி என்பது மஜ்ரூர். சாஜிதுன் ஹரஜ மினல் ஃபஸ்லி சாஜிதாகிறவன், ஹரஜ வெளியேறினான், மினல் ஃபஸ்லி அந்த பாட அறையிலிருந்து. சாஜிதாகிறவன் அந்த பாட அறையிலிருந்து வெளியேறினான். சாஜித் என்பது முபத்ததா, ஹரஜ என்பது ஹபர், மின் ஜார், அல் ஃபஸ்லி என்பது மஜ்ரூர். மன் ஸஹப இலல் மதரசதி மதுரசதி மதரசாவின் பக்கம், மதரசாவின் பக்கம் யார் சென்றார்? ஹாமிதுன் ஹாமிதாகிறவன், ஸஹப இலல் மதரசதி மதரசாவின் பக்கம் சென்றான். இதிலேயும் நாம் ஒரு தமிழ் வாக்கியத்தை எவ்வாறு கூறுவோமோ அது போலே அமைத்துள்ளார்கள். ஹாமிதாகிறவன் சென்றான் மதரசாவின் பக்கம். அதாவது ஹாமித் என்பது இதிலே முபத்ததா, ஸஹப என்பது ஹபர், இலா என்பது ஜார், அல் மதரசதி என்பது மஜ்ரூர். இலா ஐன ஸஹப ஹாமிதுன் ஹாமித் ஹாமிதாகிறவன் எதன் பக்கம் சென்றான்? எதன் பக்கம் சென்றான்? ஸஹப ஹாமிதுன் இலல் மதரசதி. இதிலே ஃபியாலை முதலாவதாக கொண்டு வந்துள்ளார்கள். இது ஜும்லத்துல் ஃபியாலியா, இது ஜும்லா இஸ்மியா. ஏனென்றால் முதலாவதாக இஸ்மு வந்துள்ளது. இதிலே ஜும்லா ஃபியாலியா, ஏனென்றால் ஃபியால்
ஜும்லாவினுடைய அந்த வாக்கியத்தினுடைய ஆரம்பத்தில் ஃபியால் வந்துள்ளது, செயலை முன்னால் கொண்டு வந்துள்ளார்கள். ذهب சென்றான், ஹாமிதுன் ஹாமித் சென்றான், இலல் மதுரசதி மதரசாவின் பக்கம், ஹாமித் சென்றான். ذهب என்பது ஃபியால், ஹாமிதுன் என்பது ஃபாயில். அதாவது ஃபாயில் என்றால் அந்த செயலை செய்யக்கூடியவன், செல்லக்கூடியவன் யார்? இதிலே ஹாமிது. இதற்கு ஃபாயில் என்பதாக சொல்வார்கள். இலல், இலா என்பது ஜார், அல் மதுரசதி என்பது மஜ்ரூர். மன் ஜலஸ தலல் ஃபிராஷி, அந்த விரிப்பின் மீது யார் அமர்ந்தது? அல் பின்து, அந்த சிறுமியாகிறவள், ஜலசத் அமர்ந்தால், அலல் ஃபிராஷி அந்த விரிப்பின் மீது அமர்ந்தாள். அந்த சிறுமியாகிறவள் அந்த விரிப்பின் மீது அமர்ந்தாள். அல் பின்து என்பது முபத்ததா, ஜலசத் என்பது ஹபர், அலா ஜார், அல் ஃபிராஷி என்பது மஜ்ரூர். மன் ஜலச அலல் பிசாத்தி, அந்த விரிப்பின் மீது யார் அமர்ந்தார்? அன ஜலஸ்து அலல் பிசாத்தி, நானாகிறவன், ஜலஸ்து நான் அமர்ந்தேன், அலல் பிசாத்தி அந்த விரிப்பின் மீது நான் அமர்ந்தேன். இவ்விடத்திலே நாம் பார்த்தோமெனில் ஜலஸ்து என்பதாக முதலில் தா என்பதற்கு அன என்பதனுடைய ஒரு உள்ளே கொண்டு வருவதற்காக லமீராக கொண்டு வருவது தா. இந்த தூ என்று வந்தால் அதனுடைய லமீராகிறது அன என்பதாக இருக்கும். ஆனால் அப்படி இருக்க இதனை வெளிப்படையாக அன என்பதை மறுபடியும் கொண்டு வந்ததனுடைய நோக்கமாகிறது தக்கீதுக்காக வேண்டி கொண்டு வருவார்கள். அதாவது நான் தான் அமர்ந்தேன் என்பதற்காக இவ்விடத்திலே இவ்வாறு அரபியினுடைய ஒரு வாக்கியம் இவ்வாறு இருக்கிறது. அடுத்ததாக, ஹல் ஜலஸ்தா அலல் ஃபிராஷி, அந்த விரிப்பின் மீது நீ அமர்ந்தாயா? லா இல்லை, மா ஜலஸ்து நான் அமரவில்லை, அலல் ஃபிராஷி அந்த விரிப்பின் மீது. இதிலே லா என்பது நஃபி, மா ஜலஸ்து மா என்று சொன்னால் இவ்விடத்திலே மாதியான ஃபியால், நான் அமரவில்லை. ஜலச என்பது ஒரு மாதியான ஃபியால். மாதியான ஃபியாலிற்கு நஃபியை கொண்டு வரும் பொழுது மாவை நஃபியாக கொண்டு வருவார்கள், மாவை நஃபியாக கொண்டு வருவார்கள். மா ஜலஸ்து நான் அமரவில்லை. ஒரு தமிழிலே கூட இப்போ ஒருவர் கேட்கிறார், நீ அந்த விரிப்பிலே அமர்ந்தாய் என்று. இல்லை, நான் அமரவில்லை என்பதாக நாம் பதிலே சொல்லுவோம். அதே போலத்தான் அரபிலையும் இல்லை, நான் அமரவில்லை, அலல் ஃபிராஷி அந்த விரிப்பின் மீது நான் அமரவில்லை. லா என்பது நஃபி, மா என்பதும் நஃபி. ஜலஸ்து என்பது ஃபியால், லமீர் ஃபாயிலான, அலா என்பது ஜார், அல் ஃபிராஷி என்பது மஜ்ரூர். ஹல் ஜலஸ்த அலல் குர்சி, நீ அந்த நாற்காலியின் மீது அமர்ந்தாயா? நாம் ஆம், ஜலஸ்து நான் அமர்ந்தேன், அலல் குர்சியி அந்த நாற்காலியின் மீது நான் அமர்ந்தேன். நான் என்பது இஸ்பாத்திற்காக வேண்டி வரும், ஆம் இல்லை. நான் என்றால் ஆம், லா என்றால் இல்லை. நான் என்பது இஸ்பாத்திற்காக வேண்டி வரும். ஜலஸ்து, ஜலஸ்து என்பது ஃபியால், லமீர் ஃபாயிலான, அலா என்பது ஜார், அல் குர்சி என்பது மஜ்ரூர். ஐன ஜலஸ்தி யா சுஆத், சுஆதே நீ எங்கே அமர்ந்தாய்? அன ஜலஸ்து அலல் ஃபிராஷி நான் விரிப்பின் மீது அமர்ந்தேன். அடுத்ததாக, அன என்பது முபுத்ததா, ஜலஸ்து என்பது ஃபியால், து என்பது தமீர் ஃபாயில் தக்கீது, அலா என்பது ஜார், அல் ஃபிராஷி என்பது மஜ்ரூர். இதிலே அன ஜலச, ஜலஸ்து என்று கூறினாலே சரியாக வரும். ஆனால் அன என்பது தக்கீதிற்காக வேண்டி வந்துள்ளது. ஐன வாலிதுக்க, உன்னுடைய தந்தை எங்கே? வாலிதி என்னுடைய தந்தையாகிறவர், ஃபில் பைத்தி அந்த வீட்டிலே இருக்கிறார். வாலிதி என்பது முபுதாதா, வாலிதி என்பது முலாஃபு,
யா என்பது முலாஃப், என்னுடைய தந்தை, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. ஃபி என்பது ஜார், அல் பைத்தி என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து தாலுக் இஸ்தகர்ர, இது அனைத்தும் இஸ்தகர்ர, தாலுக் இஸ்தகர்ர எல்லாம் சேர்ந்து ஹபர், இந்த முபுத்ததா வாலிதி என்ற முபுத்ததாவினுடைய ஹபராக ஆகும். அடுத்ததாக ஹல் ஹுவ ஜலஸ அலல் பிசாத்தி, அந்த விரிப்பின் மீது அவன் அமர்ந்தானா? நஅம், ஆம். ஹுவ ஜலச, அவனும் அமர்ந்தான். இது என்பது தக்கீதுக்காக ஹுவா என்பது வந்துள்ளது. ஜலச என்பது இந்த ஹுவா என்ற தண்ணீர் ஜலசவிற்குள்ளும் இருக்கிறது, ஆனால் தக்கீதிற்காக இவ்வாறு கொண்டு வருவார்கள். அவனும் அமர்ந்தான். அலல் பிசாத்தி, அந்த விரிப்பின் மீது அவனும் அமர்ந்தான். நாம் என்பது இஸ்பாத்திற்காக வேண்டும். ஹுவா என்பது முபத்ததா, ஜலச என்பது ஹபர், அலா என்பது ஜார், அல் பிசாத்தி என்பது மஜ்ரூர். ஐன உம்முக, உன்னுடைய தாய் எங்கே? உம்மி ஃபில் பைத்தி, என்னுடைய தாயாகிறவள் ஃபில் பைத்தி, அந்த வீட்டிலே இருக்கிறாள். உம்மி என்பது முலாஃப், யா என்பது முலாஃபிலேஹி, முலாஃபிலேஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. ஃபி என்பது ஜார், அல் பைத்தி என்பது மஜ்ரூர். ஜார் மஜ்ரூர் இரண்டும் சேர்ந்து தாலுக் இஸ்தகர்ர, இந்த அனைத்தும் சேர்ந்து இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக மாறும். ஐன ஜலசத் ஹிய, அவள் எங்கே அமர்ந்தாள்? ஹிய ஜலசத் ஃபில் ஹுஜ்ரதி, அவள் அறையிலே, அல் ஹுஜ்ரதி என்றால் அந்த அறையிலே அவள் அமர்ந்தாள். ஹிய என்பது முபத்ததா, ஜலசத் என்பது ஹபர், ஃபி என்பது ஜார், அல் ஹுஜ்ரதி என்பது மஜ்ரூர். அடுத்ததாக இவ்விடத்திலே தம்ரீனை முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். முதலாவது தம்ரீன் நாம் பார்த்தது போல் ஒரு ஃபியலை கொடுத்து விடுவார்கள். அதற்குரிய லமீர் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். ஹுவ என்ற தமீர் தஹபவிற்குள் இருக்கிறது. ஹுவ தஹப, தஹப என்பதை சொல்ல வேண்டும். ஹுவ என்பது அவன் சென்றான் என்று கூற வேண்டுமெனில் தஹப, அவன் சென்றான். தஹப என்று கூறினாலே அவன் சென்றான் என அர்த்தம் வரும். ஹிய, அவள் சென்றாள் என்று கூற வேண்டுமெனில் தஹபத், அவள் சென்றாள் என்பதாக இவ்வாறு கூற வேண்டும். அன்த, நீ, தஹபத, நீ சென்றாய் என்று கூற வேண்டும். தஹபத என்பதாக ஒரு ஆணை பார்த்து கூற வேண்டும். அன்தி, நீ ஒரு பெண் என்றால் தஹபதி, நீ ஒரு பெண் சென்றாய். அன, நான் சென்றேன். தஹபது என்ற ஃபியாலுக்குள் அன என்ற லமீரும் உள்ளடங்கி உள்ளது. தஹபது, நான் சென்றேன். அது போலதான் ஜலச என்பதிலும் ஹுவ என்ற லமீராகிறது ஜலசவில் உள்ளது. இவ்வாறு கமா போட்டு இந்த ஹுவ என்பது இவ்விடத்தில் இருக்கிறது, ஹுவ என்ற லமீராகிறது இந்த ஜலசவிற்குள் ஹுவ என்ற லமீர் இருக்கிறது என்பதை முஸன்னிஃப் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஜலச, அவன் அமர்ந்தான். ஜலசத், அவள் அமர்ந்தாள். ஜலஸ்த, நீ ஒரு ஆண் அமர்ந்தாய். ஜலஸ்தி, நீ ஒரு பெண் அமர்ந்தாய். ஜலஸ்து, நான் அமர்ந்தேன். நவர, அவன், ஹுவ என்றால் அந்த லமீர் உள்ளக்கி இருக்கிறது. நவர, அவன் பார்த்தான். நவரத், அவள், ஹிய என்ற லமீர் நலரத்திற்குள் உள்ளது. அவள் பார்த்தாள். நவர் து, நவர்த, நீ பார்த்தாய். நவர் தி, நீ ஒரு பெண் பார்த்தாய். இங்கு நவர்த என்றால் நீ ஒரு ஆண் பார்த்தாய். நவர் தி, நீ ஒரு பெண் பார்த்தாய். நவர் து, நான் பார்த்தேன். ஃபரிஹ, அவன் சந்தோஷம் அடைந்தான். அவன் ஒரு ஆண் சந்தோஷம் அடைந்தான். ஃபரிஹத், அவள் ஒரு பெண் சந்தோஷம் அடைந்தாள். ஃபரிஹ்த, நீ ஒரு ஆண் சந்தோஷம் அடைந்தாய். ஃபரிஹ்தி, நீ ஒரு பெண் சந்தோஷம் அடைந்தாய். ஃபரிஹ்து, நான் சந்தோஷம் அடைந்தேன். ஹரஜ, அவன் ஒரு ஆண் வெளியேறினான். ஹரஜத்,
அவள் ஒரு பெண் வெளியேறினாள். ஹரஜ்த நீ ஒரு ஆண் வெளியேறினாய். ஹரஜ்தி நீ ஒரு பெண் வெளியேறினாய். ஹரஜ்து நான் வெளியேறினேன். இவ்வாறாக முசன்னிப் அவர்கள் முதலிலேயே நமக்கு இதில் என்ன ஃபியாலிற்குள் எந்த லமீர் மறைந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டி விட்டார்கள். இப்பொழுது நமக்கு ஒரு தம்ரீனாக இவ்விடத்திலே நமக்கு தம்ரீன் கொடுக்கிறார்கள், ஒரு பயிற்சி கொடுக்கிறார்கள். அதாவது ذهب என்பதில் ஹுவ என்பது மறைந்துள்ளது. அதுபோல் ஹரஜ என்பதிலும் ஹுவ மறைந்துள்ளது. நபர என்பதிலும் ஹுவ மறைந்துள்ளது. ஜலச என்பதிலும் ஹுவ மறைந்துள்ளது. ஃபரிஹ என்பதிலும் ஹுவ மறைந்துள்ளது. ஒரு வரியை முசன்னிப் அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டி மீதியுள்ள 4 வரிகளையும் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இப்பொழுது ஒரு பெண்பால் தா என்பது ஒரு ஃபியாலோடு இணைந்தால் ذهبت என்பதாக வரும். அதாவது இந்த ஹிய என்ற லமீரை ஃபியாலோடு இணைத்தால் எவ்வாறு வரும்? ذهبت என்பதாக வரும். அதுபோல் ஹரஜவில் இணைத்தால் எவ்வாறு வரும்? நதரவில் அந்த ஹிய என்ற லமீரை உள்வாங்கினால் எவ்வாறு வரும்? ஜலச என்ற ஃபியால் அந்த ஹிய என்ற லமீரை உள்வாங்கினால் எவ்வாறு வரும் என்பதை இவ்விடத்திலே நாம் குறிப்பிட வேண்டும். வாருங்கள் பார்ப்போம். ஹரஜ என்ற ஃபியாலில் ஹிய என்ற லமீர் வந்தால் ஹரஜத். நபர என்ற ஃபியாலில் ஹிய என்ற லமீர் வந்தால் நவரத். அவள் பார்த்தாள். அவள் ஒரு பெண் பார்த்தாள். அவள் ஒரு பெண் வெளியேறினாள். ஹரஜத் என்றால் அவள் ஒரு பெண் வெளியேறினாள். நவரத் என்றால் அவள் ஒரு பெண் பார்த்தாள். ஜலச என்ற ஃபியாலிலே ஹிய என்ற லமீர் உள்வாங்கினால் ஜலசத் அவள் ஒரு பெண் அமர்ந்தாள். ஃபரிஹ என்பதில் ஹிய என்ற தமீர் வந்தால் ஃபரிஹத் அவள் ஒரு பெண் சந்தோஷம் அடைந்தாள். இப்ப அடுத்ததாக தா ذهبت அந்த என்ற தமீரை உள்வாங்கிய தா முசன்னிப் அவர்கள் தனியாக காட்டுகிறார். ஒரு கோடு போட்டு இந்த தா என்பதை தான் தா என்பது அந்த என்பதை குறிக்கிறது. ஃபத்ஹா பெற்ற தாவாகிறது, அந்தவை குறிக்கிறது என்பதை முசன்னிப் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த அந்த என்பதை ஒரு ஃபியால் உள்வாங்கினால் எவ்வாறு வரும் என்பதை எழுத வேண்டும். ஹரஜ என்பது அந்த என்ற லமீரை உள்வாங்கினால் ஹரஜ்த நீ ஒரு ஆண் சென்றாய். நவர என்பது அந்த என்ற லமீரை உள்வாங்கினால் நவர்த நீ ஒரு பெண், நீ ஒரு ஆண் பார்த்தாய். ஜலச அமர்ந்தான். அந்த என்பதை ஜலச என்ற ஃபியால் உள்வாங்கினால் ஜலஸ்த நீ அமர்ந்தாய், நீ ஒரு ஆண் அமர்ந்தாய். ஃபரிஹ என்ற ஃபியால் அந்த என்ற தமீரை உள்வாங்கினால் ஃபரிஹ்த நீ ஒரு ஆண் சந்தோஷம் அடைந்தாய். அடுத்ததாக அன்டி என்ற தமீரை ஃபியால் உள்வாங்கினால் எவ்வாறு வரும்? கஸ்ரா பெற்ற தா வரும். அதனை சுட்டி காட்டிவிட்டு மீதம் உள்ளதை நாம் நிரப்ப வேண்டும். ஹரஜ என்பது அன்டியை உள்வாங்கினால் ஹரஜித்தி நீ ஒரு பெண் வெளியேறினாய். நவர என்பது உள்வாங்கினால் நவர்தி நீ ஒரு பெண் நீ ஒரு பெண் பார்த்தாய். அன்டி என்பதை ஜலச என்ற ஃபியால் உள்வாங்கினால் ஜலஸ்தி நீ ஒரு பெண் அமர்ந்தாய். அடுத்ததாக அன்டி என்பதை ஃபரிஹ என்ற ஃபியால் உள்வாங்கினால் ஃபரிஹ்தி நீ ஒரு பெண் சந்தோஷம் அடைந்தாய். அடுத்ததாக தா, இந்த இடத்திலே லமீர் தா என்பதை ஃபியாலோடு இணைக்க வேண்டும். இவ்விடத்திலே ذهب என்ற ஃபியாலோடு தா லமீரை இணைக்கப்பட்டு ذهبت என்பதாக வந்துள்ளது. இந்த அன என்பது ஹாமித், அதாவது ஹாமித் என்பவன் முதக்கரான ஹாமித் ஆண், அவனிற்கும் வரும். நான் சென்றேன் என்பதாக ஒரு ஆணும் சொல்ல முடியும். சுஆத் என்பவள் ஒரு பெண், சுஆத் ஆகிய ஒரு பெண்ணாலும் அன ذهبت என்பதாக ஒரு சுஆதும், அதாவது ஒரு பெண் என்பவளும் சொல்லலாம். பெண் ஆண் இரு பாலாரும் ذهبت என்ற சொல்லை கொண்டு நான் வெளியேறினேன் என்பதை குறையலும். அதாவது இரண்டுக்கும் ஒரே ஃபியால் தான், இரண்டுக்கும் ஒரே லமீர் தான். தூ என்பதாக அன என்பதனுடைய லமீர், தூ என்பது இரண்டுக்கும் ஒன்றுதான். மேற்கூறியதிலே மாறுபட்டது, அதாவது ஆண் பாலருக்கு தனி என்பதாகவும் பெண் பாலருக்கு தனியாகவும் சொல்லப்பட்டது.
மேலே பார்த்தோம் என்றால் ஜஹபத் என்பதாக ஒரு பெண் பாலுக்குரிய இது தனியாக வந்துள்ளது. ஆண் பாலுக்கு ஜஹப என்பதாக வந்தது. அன்த என்பதில் ஒரு ஹாதிரான முன்னால் இருப்போனிற்கு ஆண் பாலில் த என்பதாக வந்தது. அன்தி என்பதாக ஒரு பெண் பாலிற்கு தி என்பதாக வந்தது. இப்படியாக வேறுபட்டதாக லமீர்களை வந்தது. ஆனால் இவ்விடத்திலே முத்தக்கல்லிமுடைய சீகாவில் இருவரும் ஒரே லமீர் தான், மாற்றம் இல்லை. இதிலே ஜஹபுத்து என்பதை ஹரஜ என்பதோடு சேர்த்தோம் என்றால் ஹரஜ்து, ஹரஜ்து. நலர என்பதில் அன என்ற ஒரு லமீரை இணைத்தோம் என்றால் நலர்து. அடுத்ததாக ஜலச என்பதில் அன என்ற லமீரை இணைத்தால் ஜலஸ்து, நான் அமர்ந்தேன். ஹரஜ்து நான் வெளியேறினேன், நவர்து நான் பார்த்தேன், ஜலஸ்து நான் அமர்ந்தேன். ஃபரிஹ என்பதில் அன என்ற லமீரை இணைத்தோம் என்றால் ஃபரிஹ்து நான் சந்தோஷம் அடைந்தேன். அடுத்ததாக லமீருல் ஃபாயிலி ஃபி ஆஹிரில் ஃபியாலி, அதாவது இவ்விடத்தில் என்ன சொல்கிறார், ஃபாயிலினுடைய லமீர் ஆகிறது ஃபியாலினுடைய கடைசியிலே இருக்கும், ஃபியாலின் கடைசியிலே இருக்கும். லமீருல் ஃபாயிலி ஃபாயிலுடைய லமீர் ஆகிறது ஃபி ஆஹிரில் ஃபியாலி ஃபியாலினுடைய கடைசியிலே இருக்கும். அதாவது ஒரு ஃபாயிலை லமீராக கொண்டு வருவோம் எனில் அது அந்த ஃபியாலினுடைய தஹப என்ற ஃபியாலினுடைய கடைசியிலே இருக்கும். அதனைத்தான் முசன்னிஃப் அவர்கள் கோடிட்டு சுட்டி காட்டுகிறார்கள். கோடிட்டு அதனுடைய கடைசியிலே தா என்ற லமீர் வந்துள்ளது, மேலேயும் தா, ஆக தா என்ற லமீர், இங்கும் தா. இது ஒவ்வொன்றினுடைய இபாரத்தும் யாராவும் மாறுபடுகிறது. இதிலே லம்மா வந்துள்ளது, இதிலே கஸ்ரா வந்துள்ளது, இதிலே ஃபத்ஹா வந்துள்ளது. ஆக ஒரு ஃபாயிலாக இருந்து லமீராக வர வேண்டுமெனில் அந்த ஃபியாலினுடைய கடைசியில் தான் வரும், ஃபியாலினுடைய கடைசியில் தான் வரும். அதனை முசன்னிஃப் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். தம்ரீன் 2, அதாவது பயிற்சி நம்பர் 2. இவ்விடத்திலே முசன்னிஃப் அவர்கள் முதலாவதாக நமக்கு அன என்ற ஒரு லமீரை கொடுத்து விட்டார்கள், ஒரு லமீரை கொடுத்து விட்டார்கள். ஃபியாலையும் இவ்விடத்திலே கொடுத்து விட்டார்கள். அதற்குரிய இபாரத்தை நாம் அமைக்க வேண்டும். இபாரத்தை அமைத்து இந்த ஜும்லாவை முழுமைப்படுத்த வேண்டும், ஜும்லாவை முழுமைப்படுத்த வேண்டும். உதாரணமாக அன ஃபரிஹ்து, அன வந்தால் தூ என்பதாக வரும், லம்மா பெற்ற தா வரும். அன ஃபரிஹ்து நான் சந்தோஷம் அடைந்தேன், பிஸ்ஸஹரதி பூவை கொண்டு நான் சந்தோஷம் அடைந்தேன். அதாவது இந்த பாடத்திலே வந்தது போல் பூவை பார்ப்பதை கொண்டு ஒரு தோட்டக்காரன் சந்தோஷம் அடைந்தான் என்பதாக மேலே பாடத்திலே வந்தது. அது போன்ற வாக்கியத்தை நாம் அமைக்கிறோம். அன ஃபரிஹ்து பிஸ்ஸஹரதி, அந்த பூவை பார்த்ததை கொண்டு நான் சந்தோஷம் அடைந்தேன், அந்த பூவை கொண்டு நான் சந்தோஷம் அடைந்தேன். அன்த ஃபரிஹ்த, அன்த என்று வந்தால் அதனுடைய லமீரை ஒரு ஃபியாலிலே உள்வாங்க வேண்டுமெனில் த என்பதே வரும். ஃபரிஹ்த, இங்கு தூ என்பதாக வரும், த இங்க த. அன்த ஃபரிஹ்த நீ சந்தோஷம் அடைந்தாய், பிஸ்ஸஹரதி பூவை பார்ப்பதை கொண்டு, பூவை கொண்டு நீ சந்தோஷம் அடைந்தாய். அன்தி என்ற லமீர் வந்தால் ஃபியாலிலே இந்த ஃபரிஹா என்ற ஃபியாலில் எவ்வாறு வர வேண்டும், அன்தி என்று வந்தால் அதனுடைய லமீர் ஆகிறது ஃபியாலிலே தி என்பதாக தாவிற்கு கஸ்ரா பெற்று வரும். அதுபோல் அன்தி ஃபரிஹ்தி, ஃபரிஹ்தி நீ ஒரு பெண் சந்தோஷம் அடைந்தாய், பிஸ்ஸஹரதி பூவை, அந்த பூவை பார்ப்பதை கொண்டு, அந்த பூவை கொண்டு. ஹுவ ஃபரிஹ, ஹுவ ஃபரிஹ, ஹுவ என்பதை ஃபரிஹ என்ற ஃபியால் உள்வாங்கியுள்ளது. ஹுவ ஃபரிஹ அவன், ஒரு ஆண் சந்தோஷம் அடைந்தான், பிஸ்ஸஹரதி, பிஸ்ஸஹரதி பூவை பார்ப்பதை கொண்டு. அடுத்ததாக அன மினல் தா என்பதை கொடுத்துள்ளார்கள், தூ, அதாவது இந்த அணவை பார்த்து மீளக்கூடிய தூவை கொடுத்து விட்டார்கள்.
மினல் ஃபஸ்லி பாட அறையிலிருந்து. இப்பொழுது என்ன ஃபியாலை நாம் என்ற செயலை நாம் ஃபிட் செய்தால் இணைத்தால் சரியாக இருக்கும். அத்தகைய ஃபியாலை இணைப்பது. அன ஹரஜுது, அன ஹரஜுது நான் வெளியேறினேன். ஹரஜ் து நான் வெளியேறினேன். மினல் ஃபஸ்லி பாட அறையிலிருந்து, அந்த பாட அறையிலிருந்து நான் வெளியேறினேன். அடுத்ததாக ஹுவ அவன். இப்பொழுது நாம் இதிலே ஒரு ஃபியாலை இவ்விடத்திலே முசன்னிஃப் அவர்கள் காலியாக விட்டுள்ளார். ஒரு ஃபியாலை நாம் நிரப்ப வேண்டும். ஹுவ ஹரஜ, ஹுவ ஹரஜ மினல் மஸ்ஜிதி, அவன் அந்த பள்ளிவாசலில் இருந்து வெளியேறினான். அடுத்ததாக இந்த இடத்திலே அந்த அந்த அதற்கு தோதுவாக தாவிலே ஃபத்ஹா பெற்ற தாவி முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள். அதற்கு தோதுவான இலஸ்ஸஹரதி பூவின் பக்கம் என்ற அர்த்தம் வந்துள்ளது. அதற்கு தோதுவான ஃபியாலை இணைக்க வேண்டும். அந்த அந்த நவர்த இலஸ்ஸஹரதி பூவின் பக்கம் நீ பார்த்தாய். அடுத்ததாக ஹிய என்பது அலல் ஃபிராஷி அந்த விரிப்பின் மீது. இப்பொழுது இதற்கு தோதுவான ஃபியாலை இணைக்க வேண்டும். அந்த விரிப்பின் மீது ஜலசத், ஹிய ஜலசத் அலல் ஃபிராஷி அந்த விரிப்பின் மீது அவள் அமர்ந்து இருக்கிறாள். அடுத்ததாக அந்த த என்பது இருக்கிறது அலல் குர்சி. அந்த என்பதை அந்த ஜலஸ்த அலல் குர்சி என்பதாக வரும். நீ அந்த நாற்காலியின் மீது நீ அமர்ந்தாய். அன்தி அன்தி என்பதாக இருக்கிறது. அன்தி ஜலஸ்தி மினல் பைத்தி, அன்தி அன்தி ஹரஜதி மினல் பைத்தி, நீ அந்த வீட்டிலிருந்து நீ ஒரு பெண் வெளியேறினாய். இத்தோடு இந்த தம்ரீன் முடிவடைந்தது. அடுத்ததாக தம்ரீன் 3 இம்லஇல் ஃபராக பில் ஃபிஅலில் முனாசபி தோதுவான ஒரு ஃபியாலை இணைப்பதை கொண்டு அந்த காலியான இடங்களை நீ நிரப்பு. ஹாமிதுன் இலல் மஸ்ஜிதி, இதற்கு முன்னால் நலர என்பதை இணைக்க வேண்டும். நலர ஹாமிதுன் இலல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதின் பக்கம் ஹாமிதாவினன் பார்த்தான். அடுத்ததாக ஹரஜத் சுஆது மினல் ஹுஜரதி, அந்த அறையிலிருந்து சுஆதாகிறவள் வெளியேறினாள். ஹாமிதுன் ஃபரிஹ பிஸ்ஸஹரதி, அந்த பூவை கொண்டு ஹாமிதாகிறவன் சந்தோஷமடைந்தான். அடுத்து சுஆது ஃபரிஹத் பில் ஹதீகதி, சுஆதாகிறவள் சந்தோஷப்பட்டால் பில் ஹதீகதி, அந்த தோட்டத்தை கொண்டு பார்த்ததை கொண்டு. அடுத்ததாக ஜலசல் முதர்ரிசு அலல் குர்சியி, அந்த நாற்காலியின் மீது அந்த ஆசிரியராகிறவர் அமர்ந்தார். நவரத்தில் மீது இலல் கிதாபி, அந்த மாணவனாகிறவன் அந்த கிதாபின் பக்கம் புத்தகத்தின் பக்கம் பார்த்தான். தம்ரீன் நம்பர் 4. இதிலே லமீர்களை கொடுத்துள்ளார்கள். அதிலே ஜும்லாக்களை கொடுத்து ஃபியாலுடைய இடத்தை காலியாக விடப்பட்டுள்ளது. ஃபியாலை நாம் இணைக்க வேண்டும். ஆன இதற்கடுத்துள்ள ஜும்லாவிற்கு தோதுவாக நாம் ஆன நவர்து
இலல் பைத்தி, அந்த வீட்டின் பக்கம் நான் பார்த்தேன். அந்த என்பதற்கு தோதுவாக நலர்த்த, அந்த நலர்த்த இலல் பைத்தி, அந்த வீட்டின் பக்கம் நீ ஒரு ஆண் பார்த்தாய். அந்தி பெண் பாலுக்கு தோதுவாக நலர்த்தி இலல் பைத்தி, அந்த வீட்டின் பக்கம் நீ ஒரு பெண் பார்த்தாய். ஹுவ நலர இலல் பைத்தி, அந்த வீட்டின் பக்கம் அவன் ஒரு ஆண் பார்த்தான். இதுவரை இத்தோடு நமது பாடம் முடிவடைந்து விட்டது. இதற்கு அடுத்துள்ள பாடங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.